ஹாய் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினதுன்னா டெய்லி யூசேஜ் ஷார்ட் சென்டென்சஸ் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதாவது தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலையும் அதற்கு நிகராக தமிழ்லையும் எப்படி சொல்லலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், டோன்ட் க்ரை. அழாதன்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ செட் அப்படின்னா யார் கூறியது, யார் சொன்னது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹூ செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் வீக் அப்படின்னா போன வாரம் சொல்றதுக்கு லாஸ்ட் வீக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்வைட் ஹிம் அப்படின்னா அவனை அழை, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா அவனையும் கூப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு இன்வைட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் சாரி அப்படின்னா நான் வருந்துகிறேன், என்னை மன்னிச்சிரு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நான் வருந்துகிறேன் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கம் அகெயின் அப்படின்னா மீண்டும் வாருங்கள், மறுபடியும் வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கம் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நோ ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எனி டவுட் அப்படின்னா ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது சந்தேகமா அப்படின்னு கேட்கறதுக்கு எனி டவுட் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கோ ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னால் செல், முன்னாடி போ அப்படின்னு சொல்றதுக்கு கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ டிக்ளைன் அப்படின்னா நான் மறுக்கிறேன், நான் அதை மறுக்கிறேன்னு சொல்றதுக்கு ஐ டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கம் டு மீ அப்படின்னா என்னிடம் வாருங்கள். ஒரு குழந்தைய பார்த்து அவங்க அம்மா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு என்கிட்ட வா அப்படின்னு சொல்றதுக்கு கம் டு மீ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், யூ மே கோ அப்படின்னா நீ போகலாம், நீ போலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு யூ மே கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நோ ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடிக்க கூடாது. இது எல்லா பாஸ்லையும் எழுதியிருப்பாங்க. நோ ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், லவ் போயம்ஸ் அப்படின்னா காதல் கவிதைகளை தான் லவ் போயம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் ரன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் குறிக்கிறது வில், ஸோ நான் ஓடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ரன்னா நான் ஓடுவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யுவர்ஸ் எவர் அப்படின்னா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. யுவர்ஸ் எவர்னா என்று முன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சீக் எ ஜாப் அப்படின்னா ஒரு வேலையை தேடு, போய் ஒரு வேலை தேடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சீக் எ ஜாப் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸ்னா தமிழ்ல இறந்த காலம் சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம், அது எல்லாருக்கும் தெரியும். ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் ரப் அப்படின்னா தயவு செய்து அழி, அந்த போர்டு அழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்ல, அதுக்கு ப்ளீஸ் ரப் அப்படின்னு சொல்லுவாங்க, தயவு செய்து அழின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், குக் கிரேவி அப்படின்னா குழம்பு செய், அதுக்கு குக் கிரேவி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரைடு ஃபிஷ் அப்படின்னா வறுத்த மீனை தான் ஃப்ரைட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரைடு ஃபிஷ் அப்படின்னா உலர்ந்த மீன். ட்ரைடு ஃபிஷ் தான் உலர்ந்த மீன், இதுவே ட்ரை ஃபிஷ்னா கருவாடு. ட்ரை ஃபிஷ்ஷை தான் கருவாடுன்னு சொல்லுவாங்க, இதுவே ட்ரைடு ஃபிஷ்னா உலர்ந்த மீன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபோல்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கையை கொஞ்சம் மடக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஃபோல்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், என்டர் ஹியர்னா இங்கு உள்ளாரவா, அதுக்கு தான் என்டர் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ நோ ஹிம் அப்படின்னா எனக்கு அவரை தெரியும்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நோ ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வென்ட் இன் அப்படின்னா அவர் உள்ளே சென்றார். ஓகே, ஹி வென்ட் இன் அப்படின்னா அவர் உள்ளே சென்றார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ சி அப்படின்னா நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு லெட் மீ சி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட் யாண்ட் அப்படின்னா அது கொட்டாவி விட்டது. ஹீ யாண்ட்னா அவன் கொட்டாவி விட்டான்னு அர்த்தம். ஷீ யாண்ட்னா அவள் கொட்டாவி விட்டாள்னு அர்த்தம். இதுவே இட் அப்படின்னா உயிரற்ற பொருளை சொல்றாங்க, ஸோ அதனால அது கொட்டாவி விட்டது அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பட் ஸ்டில் அப்படின்னா ஆனாலும் இன்னும், பட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ஆனாலும் இன்னும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ டாட் அப்படின்னா அவர் கற்றுக் கொடுத்தார். ஹீ டாட்னா அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஹீ டாட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக பற்றிக்கொள், சீக்கிரம் பிடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ லவ் யூ அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன். இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான். ஓகே, இட் இஸ் டார்ன் அப்படின்னா இது கிழிந்துள்ளது.
இது கீஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் இட் இஸ் டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் மைன் அப்படின்னா இது என்னுடையதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் மைன். இட்ஸ் மைன்னு சொல்லலாம், இட் இஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டடி வெல் அப்படின்னா நன்றாக படி, நல்லா படி அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷ் கறி அப்படின்னா மீன் குழம்பு. ஃபிஷ் கறி அப்படின்னா மீன் குழம்பு தான் ஃபிஷ் கறின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஈஸி அப்படின்னா இது ரொம்ப எளிதானது, இது இட்ஸ் வெரி மச் ஈஸின்றதா இது ரொம்ப எளிதானது அர்த்தம். இது எளிதானதுன்னா இட்ஸ் ஈஸி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹி வாஸ் இல் அப்படின்னா அவன் சுகமில்லாமல் இருக்கிறான், அவன் உடம்பு சரியில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் ஹி வாஸ் இல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் ரிச் அப்படின்னா அவன் பணக்காரன். இதுவே புவர்னா ஹீ இஸ் புவர் அப்படின்னா அவன் ஏழை அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ரிச்னா அவன் பணக்காரன், ஹீ இஸ் புவர்னா அவன் ஏழைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹேட் ஹிம் அப்படின்னா நான் அவனை வெறுக்கிறேன். ஐ ஹேட்னா நான் அவனை வெறுக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, ஹீ இஸ் சேஜ் அப்படின்னா சேஜ்னா ஞானின்னு அர்த்தம். அவன் ஒரு ஞானி, அவர் ஒரு ஞானி அப்படின்னு அவன்னு சொல்லலாம், அவர்னு சொல்லலாம். முக்கால்வாசி ஞானியை வந்து நம்ம அவர்னு தான் சொல்லுவோம். ஸோ அவர் ஒரு ஞானி, அதுக்கு ஹீ சேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நோ மென்ஷன்னா பரவாயில்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நோ மென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த நோ மென்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் நெவர் மைண்ட் அப்படின்னாலும் பரவாயில்லைன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னா இது சார்ந்துள்ளது, இது வந்து அது கூட தொடர்புடையது தான், அதுக்கு தான் இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் ரெடினா நான் தயாரிட்டப்பா, நான் ரெடி ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு தான் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கீப் இன் டச் அப்படின்னா தொடர்பில் இரு, என் கூடவே கீப் இன் டச், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேர்வெல் அன்னைக்கு கீப் இன் டச்னா தொடர்பிலே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் கீப் இன் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வியூவர்ஸ் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஷீ இஸ் கைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ஷார்ட் சென்டென்சஸ் சொல்லிகிட்டே போகலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துடும். Meet you all in next video. Until then, stay tuned. Bye.